பாருங்கப்பா, நான் படிக்காதவன் தான், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா எனக்கு தன்மானம் இருக்குதுப்பா. அது உங்களால தான் எனக்கு வந்துச்சு. அப்ப நான் உங்களை தான் குறை சொல்லணும். விட்டுருங்க, அவங்களுக்காக என்னால பேசாதீங்க. டேய் மாப்ள, டேய் எங்கடா போற? டேய் மாப்ள, சொல்றதுக்கு எங்கடா போற? டேய் எங்கடா போற? டேய் மாப்ள, நாகராஜ். ஆமா, நான் உங்க மல்லிகா தான். நீ எப்படி? நீங்க எப்படி இருக்கீங்க நாகராஜ்? இவர்தான் என்னோட புது பாய் ஃப்ரெண்ட். பேரு தருண். இனிமே இவர்தான் எனக்கு எல்லாமே. எனக்கு நீ எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவ? யார்கிட்ட போய் வட்டிக்கு பணம் கேட்ப? ஆனா அதுவே இவர்னா என்ன அப்ராடு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஒண்ணுமே புரியல. நம்ம எல்லாருமே வாழ்க்கைய ஒரு ரன்னிங் ரேஸா நினைச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா வாழ்க்கை ஒரு வட்டம் நாகராஜ். அது எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே தான் வந்து முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரி எதுவும் இல்லை. நீங்க வாங்கல, நான் சொல்றேன். வாங்க நாகராஜ். இல்ல வேணா. என்னாச்சு நாகராஜ்? நான் உங்க மல்லிகா தான். என்ன நம்புங்க, வாங்க. இறங்குங்க. இங்கதான் நீ வேலை பார்க்கறியா? என் வீடுதான் நாகராஜ். வாங்க வாங்க. 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 கொடுங்க. போன கறி என்னாச்சுமா? ஆஸ் யூஷுவல் சக்சஸ். அக்கா நாகராஜ். நாகராஜ், இவங்க சசி அக்கா. இவங்க தான் எனக்கு எல்லாமே. வணக்கம் அம்மா. சுடு தண்ணி போட்டிருக்கேம்மா. வரேன். ஒரு நிமிஷம்.
என்ன சாப்பிடுறீங்க? வாங்க வாங்க. உட்காருங்க நாகராஜ். மல்லி, உனக்கு இந்த கேன்சர் நோய் இருந்துச்சு, இப்போ எப்படி? அது குணமாயிடுச்சு. நல்ல விஷயம். அது எப்படி? ஆமா, மறந்துட்டேன்ல. லவர் ஒருத்தர் இருந்தாரு, அவர்தான் என் வாழ்க்கையில எனக்கு இருந்த ஒரே பாய் ஃப்ரெண்ட் நீங்க மட்டும்தான். அப்போ அவரு? அது பொய். ஏன்? உங்களை விட்டு விலகிறதுக்கு எனக்கு என்ன பொய் சொல்றதுன்னு தெரியல, அதான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். அப்போ இந்த கேன்சர் இருந்தது? கேன்சருங்கிறது உண்மை. எனக்கு கேன்சர் வந்ததும் உண்மை, அது குணம் ஆனதும் உண்மை. ஆனா இந்த பாய் ஃப்ரெண்ட் அது ஒரு கதை. அவரு என் ஃப்ரெண்டோட புருஷன். கேன்சர் வந்துச்சு, உங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. அந்த சமயத்துல தான் இந்த வீட்டோட ஓனர் ராமசாமி ஐயாவை நான் ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்தினேன். அவர் என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. அவரை நான் என் அப்பா மாதிரி பாத்துக்கிட்டேன். அவரும் என்ன பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டாரு. தான் சாக போறோம்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சோ என்னமோ, சாகறதுக்கு முன்னாடி இந்த சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் நிம்மதியாவே இல்லை. நான் கூட பணம் காசு இருந்தா சந்தோஷமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நாம ஆசைப்பட்டதுதான் நடக்கணும்னு நினைக்கிறோம். அடுத்தவங்க ஆசையை பத்தி எல்லாம் யாரும் மதிக்கிறதே இல்லை நாகராஜ். நீ மதிச்சிருக்க, அந்த உன்னை சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு நல்ல மனசு, அதனால கடவுள் உன்னை வந்து இப்படி ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறாரு. நல்ல விஷயம். நானு இதோ யோசிச்சு ஒரு மாதிரி குழப்பத்திலே இருந்தேன். பரவாயில்ல, உன்னை இப்போ பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. நான் ஒருத்தி என்னை பத்தியே பேசிட்டு இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். உண்மையா சொல்றீங்களா? நீங்க சொல்றத பார்த்தா அப்படி தெரியலையே. நல்லதான் இருக்கிறேன். இஸ் எவ்ரிதிங் ஓகே? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஓகே தானே? ஓகே ஓகே தான் எல்லாம். சரி, என்ன அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்லை, திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது கூட, கிளம்புறேன். நாகராஜ், உங்க மனசு சரியில்லைன்னா நீங்க எங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாதா? ராமு, நான் வந்துட்டேமா. ம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் அதே பழைய மல்லிகா தான். உட்காருங்க. நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட சொன்னேன். மல்லி, வீட்டுல போய் இப்போ குஷ்டு சரளா அடிச்சுட்டு எதுக்கு? என்ன, இதுக்கு முன்னாடி என் வீட்டுல நீங்க தண்ணி அடிச்சதே இல்லையா? சாப்பிடுங்க. அதெல்லாம் அப்போ, அதுவும் இல்லாம இப்போ நீ பழைய மாதிரி. அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்பவுமே நான் உங்க மல்லிகா தான். சாப்பிடுங்க. இல்ல மல்லி, அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு வேற போகணும்ல, அதான் நான். அவ்வளவுதானே, நானே உங்களை டிராப் பண்றேன். இல்ல 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 மல்லி, வேணாமே.
என்ன புதுசா பேசிட்டு இருக்கீங்க? ம். ம். அப்புறம் எப்படி இருக்கா வேதவள்ளி? அதான் நீ 2 பேருக்குள்ள எந்த ஒளிவு முறையும் வேணான்னு சொல்லிட்ட. அப்போ ஒன்னாண்ட எப்படி போய் சொல்ல முடியும்? ஒய்ஃபு நல்லா இருக்கிறாங்க, செம்மையா இருக்கிறாங்க. நான் தான் நல்லா இல்லை. என்ன தெரில. ஏன் மனசுக்குள்ள முடிச்சு அவங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள நான் இல்லை. அதே நீ சொன்னல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ நீ மாறவே இல்லை அப்படியே இருக்கிறன்னு சொன்னல. ஆனால் மல்லி எல்லாருமே ஒன்று மாதிரி இருக்க மாட்டாங்க. சில நேரத்தில் சில மனிதர்கள் மாறிடுவாங்க. வேதாஜி மாறிட்டாங்க. வெல்கம் மேம். ஐம் ஜூலி. ஐம் வேதா. உங்க ரூம் ரெடியா இருக்கு, வாங்க மேம் போலாம். Pleasure to meet you. நைஸ் மீட்டிங். வாங்க மேம். Have a nice day, madam. Thank you. Excuse me. Madam? Can you please get a cup of coffee? Yes, ma'am. Thank you. May I come in, ma'am? Please come in. Ma'am, pen கொடுங்க. ஹலோ, நீங்க ஒரு சர்வன்ட் தானே? பென் வச்சிருக்கணும் தெரியாது உங்களுக்கு? Sorry, ma'am. மிஸ் பண்ணிட்டேன். என்ன சாரி? ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட உன்னால அக்கறையா இருக்க முடியாதா? இருங்க, எதுக்கு இப்ப தேவையில்லாம திட்டுறீங்க? அதான் என்கிட்ட பென் இருக்குல்ல, நீங்க கொடுங்க, நான் சைன் பண்றேன். சைன் போடாதீங்க மேம். மேம், பென் வச்சிருக்க வேண்டியது அவங்க ரூல்ஸ் மேம். இது பாருங்க ஜூலி, எல்லா நேரமும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்துல நம்ம ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். மேம், சொன்னா கேளுங்க மேம். அவனை எடுத்துட்டு வர சொல்லுங்க மேம். மேம் ப்ளீஸ் சைன் பண்ணாதீங்க. இந்தாங்க. Thanks. Thank you. ஏன் இன்னும் டென்ஷனா இருக்கீங்க? என்ன மேம், இவ்வளவு தூரம் சொல்றேன், நீங்க மதிக்காம சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஷோ விடுங்க ஜூலி. இல்ல மேம், தப்பு பண்ணா பனிஷ் பண்ணி தான் ஆகணும் மேம். அப்பதான் அவனுக்கு அந்த ஞாபகம் இருக்கும். ஓகே மேம், we will meet you tomorrow.
என்ன தேடுறீங்க? இல்ல வாட்டர் கொஞ்சம் ஜாஸ்தி போயிடுச்சு, அவுட் போகும். இயற்கை அழைக்கிறது. புரியுது. ம். ம். என்ன இன்னும் என் மேல கோவமா இருக்காரா? அப்படி என்னதான் கோவம்? திரும்பவும் பண்ணலாம். Water reliefs. Mali, why this tension? ஒன்னும் இல்லையே. ஒன்னும் இல்லை. எவ்வளோ மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், சிரிக்கணும், சிரிச்சாதான் அழகாக இருப்ப. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எங்கேருந்து கொர்ன்னு சவுண்ட் வரல? எனக்கு ஒன்றும் கேட்கல. எனக்கு வருது. இங்கதான் எங்கேயோ வருது, ஆனால் எங்க வருதுன்னு தெரியல. பிராந்தி, கையிலையும் பிராந்தி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு. பெங்களூரு போயிடுறாங்க விதைச்சி, அங்கேருந்து எனக்கு ஒரு ஃபோன் அடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அவங்க இல்லை போனாங்களே சேன்ட்டா, நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அப்படியே அக்கறை ஒரு வார்த்தை. நான் மட்டும்தான் முட்டாள் தானே அவங்க மேலே அக்கறை. எவ்வளோ பெரிய முட்டாள். போச்சு, மாறிட்டாங்க அவங்க, மாறிட்டாங்க. மாறட்டும், நானும் மாறிக்கிறேன்.
பொண்டாட்டி ஒருத்தி பெங்களூர் வரைக்கும் போயிருக்காளே, அவன் நல்லபடியா போய் சேர்ந்தாளா இல்லையா, சாப்பிட்டாளா இல்லையான்னு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. சரி, நீங்க தான் பண்ணல, அத நான் பண்றேன்ல, அதையாவது அட்டென்ட் பண்ணலாம்ல. தடவை ட்ரை பண்ண எடுக்கல. இப்போ சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டாரு. ஒரு நாளைக்கு எத்தனை பஞ்சாயத்து தான் பாக்குறது? யாரு அடுத்த பஞ்சாயத்தா? வேதாஜி, இவங்க எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்றாங்க? சொல்லுங்க வேதாஜி. பஞ்சு, அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன், நான் கொஞ்சம் பேசணும். பஞ்சு. யாருக்கிட்ட? நாகராஜ் உங்க கூட தானே இருக்காரு. ஐயோ வேதாஜி, அவன் என் கூட இல்லையே.